இதான் பாலைவனத்து ரோஸு. பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கும். இது ஒரு கலரில் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு கலரில் இருக்கும். லீஃபு கம்மி, ஆனால் பூ நிறையா வரும். தண்ணியை கம்மியாக ஊற்றணும், வெயில் நிறையா படணும். இது ஒரு ரோஸு. இது நார்மலாக நம்ம ஊரில் இருக்க நாட்டு செம்பருத்தி ஹைப்ரிட் செடி வாங்கி வச்சுருக்கோம். ரோஸு, நாட்டு ரோஸு. இதெல்லாம் நார்மல் ரோஸு, நம்ம ரோஸு. ஒயிட் கலர் ரோஸு, ரெட் கலர் ரோஸ் இருக்குது, பர்பிள் கலர், ஒயிட் கலர் ரோஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டெசர்ட் ரோஸ். இது வந்து அலமாண்டா. இதை ஏற்றி விட்டோம்னு வச்சுங்க, ஃபுல்லாக வந்து வெயிலே தெரியாது. இது எல்லாமே இந்த 3 லைனுமே பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரோஸ் தான், பாலைவன ரோஸ். இந்த ரோஸு பாருங்கள், ஸ்டெம்பு மாதிரி வருது, மேலே வந்து அழகாக பூ போகும். இது நம்ம கார்டன். அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா இது நம்ம கார்டன் தான். இங்கேயும் தக்காளி செடி, வெங்காயம் செடி, அப்புறம் மிளகாய், அங்கேயும் ரோஸ் வச்சுருக்கேன். வாழை மரம் இருக்குது, பரங்கிக்காய் இருக்குது, புளிச்சக்கீரை இருக்குது. கீரைங்கெல்லாம் சரியாக பூச்சி அடிக்குது. வாழை மரம் நல்லா வருது, பீச்சூரில் நல்லா வர மரம்.